வேணாங்க சார். சார் சொல்லிட்டே இருக்கேன், பேசிட்டே இருக்கீங்க. இல்லை சார். சார் சார் இது நான் சரி எதுக்கு நீங்க கூப்பிட்டீங்களாவா? சார் இருங்க சார். அப்பா కొంచెం వాల్యూమ్ వచ్చింగప్పా. ఓకే, అందరికీ నమస్కారం. ఎందుకు so many artists sitting here, so many producers sitting here, so many celebrities sitting here, producers and Beth cameraman and Beth fight master, everybody sitting here. சார் ஒரு நிமிஷம், நான் கூப்பிடும்போது வாங்க சார். எவரிபடி சிட்டிங் ஹியர். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ராடா அப்பா வந்து எனக்கு எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் கொடுத்தாரோ எனக்கு தான் தெரியும். எவரிபடி சிட்டிங் ஹியர். ఇందుకు మూవీ కొంచెం కైదట్టినా నల్లరకం. ఇందుకు మూవీ లత్తి జార్జులో పాన్ ఇండియా మూవీ. సో మెనీ హోల్ కంట్రీ రిలీజ్ దిస్ మూవీ. ఫుల్ చార్జ్, ఫుల్ కలెక్షన్. After 1 week, Vishal Saru get the function. Another Pan India anchor only Vijay. Nenu otta 1 week lo so many function only Vijay garu. My tambudu. நன்றி காரோஜ். God bless you. Love you, love you. இப்போ நான் தமிழுக்கு வரேன். அதோட முக்கியம் யுவன் சங்கர் ராஜுலு இட்ஸ் நாட் musical director lo, it's a magic man. Every frame it's a magic man. Please put your hands immediately. Thank you. இப்போ தமிழுக்கு வரேன். கேவலப்பட்டதை சொல்லிட்டு வரேன் சார். இல்லை கேவலப்பட்டதை சொல்லிட்டு வரேன். வீட்டில் கிளம்புனேன். என்னென்னா ஒரு ஆர்வ கோளாறுன்னு இருக்கும்ல, நம்ம எப்பவுமே ரெகுலராக கேவலப்படுவோம். 4 மணிக்கெல்லாம் கிளம்பி பிளாக் அண்ட் பிளாக் போட்டு சென்ட்டுலாம் போட்டு அதுக்கான ஷூலாம் எடுத்து என் பிள்ளை இந்த உட்காந்துருக்கு. பிகில் பாண்டியம்மா கைத்தட்டுமா. உசுப்புறேன். அம்மா எந்திரிம்மா, ஷோ 6 மணிக்கு அப்படின்னு. ஏப்பா என்னை போட்டு உசுரை வாங்குற, மணி 4:10 தான் ஆகுதுன்னு. 4:10க்காவா உசுப்பிட்டேன். சே, அங்கே தான் கேவலப்பட்டேன். இங்கே உள்ளே வந்து 1/2 மணி நேரம் நிற்கிறேன். தெரியாமல் பிளாக் அண்ட் பிளாக்கை போட்டு வந்துட்டேன். லலிதா மேடம் சொன்னாங்க, உள்ளே வர்றேன், சீக்கிரம் போய் ஆர்டிஸ்டை கூட்டுவாயா அப்படின்னா. ஏங்க நான் ஆர்டிஸ்ட் தாங்க, போய் அவங்கள கூட்டுவான்னு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இனிமே எந்த சினிமா ஃபங்க்ஷனுக்கு பிளாக் அண்ட் பிளாக் போட்டு வருவியா? சத்தியமாக வரமாட்டேன் அப்படின்னு. இவருக்கும் எனக்கும் இவர் இப்போ காமிச்சாரில் இவருடைய எல்லா நிகழ்வுலையும் நான் இருக்கேன். மை ஸ்வீட் ஹார்ட். சார் ப்ளீஸ் சார் இங்கே வாங்க சார். விஷால் சார், உங்களோட 2 படம் பண்ணியிருக்கேன். இரும்புத்திரை, சக்கரா. அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லணும் சார். சொல்லுங்கள். இல்லை, மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து மேனேஜர் மூலிமா ஃபோன் பண்ணி அவர் புக் பண்ணுங்கள், அவர் ரெமெண்டேஷன் என்ன, எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கணும், அவருக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு நம்ம பொதுவாக பேசுவோம். ஆனால் இந்த ஆள் மட்டும் நாங்கள் வந்து அந்த ஆளை பெட்ஃபோலில் ஏற்றிட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம். ஏங்க என்னங்க, மற்ற ஆளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவருக்கு என்ன ஏதுன்னு கேட்குறது. என்னையை மட்டும் இந்த சாலிகிராமத்தில் ஒருத்தன் தெரியுமாப்பா, டெம்போ ட்ராவலை தூக்கி போட்டு வாங்க, அவன் கொடுக்குறத சாப்பிடுவேன், கொடுக்குறத வாங்கிப்பேன், சொல்கிற டயத்தில் நடிச்சு கொடுத்துருப்பேன் நான். அந்த மாதிரி பண்ணாதீங்க சார். சார் இல்லை சார், சார் இப்படி பண்ணாதீங்க சார். சார் சொல்லிட்டே இருக்கேன், பேசிட்டே இருக்கீங்க. இல்லை சார். சார் 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 உங்களுக்காக தான் சார் பிளாக் அண்ட் பிளாக் வரேன்ப்பா. இருக்கண்ணே, அவரே தெலுங்குல பேசுறாரு, நீங்க இதாக்கோ அம்சா சரியில்லையா, புரியலையே. இதை கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாங்க, எங்களுக்கு என்னப்பா வேலை? இதுக்கு தான் கூப்பிட்டாங்களா? மஃப்டியில போலீஸ். இது நான் நடிப்புன்னு சொன்னா எப்படி நம்புவாங்க? இல்ல இதுதான் வந்து நாங்க 3 பேர் பண்ணுவோம். ஷூட்டிங் காமெடிக்கு கிடைக்குமோ இல்லையோ, எனக்கும் சூரிக்கு மட்டும்தான். ஏன்னா இதை வந்து நாங்கள் வந்து சக்கரா படத்தில் பண்ணோம். அந்த சிஸ்ரி பாண்டே வந்துச்சு பாவம், அது அப்போ தான் வந்து ஃப்ளைட்டில் எனக்கு வந்துச்சு. நான் சாப்பிட போகிறேன் சார்னோடனே சிஸ்ரி பாண்டே வந்துருச்சு, ஒரு சின்ன ட்ராமா பண்ணுவோன்னாரு. 2 அரை விட்டார். யூனிட்டே மிரண்டுருச்சு. நான் அப்படி அழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டேன். அந்த பிள்ளை உடனே எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டை போடுங்க
ஊரை விட்டே போகிறேன், என்ன வர்ற ஒரு ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக அடிக்கிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி அன்புக்குரிய மரியாதைக்குரிய விஷால் சார், நான் ரொம்ப அழகாக கூப்பிடுறது டார்லிங். இல்லை, இது என்னன்னா இதுதான் வந்து நான் சினிமா துறையில் அடைச்ச சொத்து. ஏதோ இந்த மாதிரி என்னை சிரிக்க வச்சு ஒரு அண்ணன் தம்பிங்களாக பழகி படங்கள் பண்ணும்போது எப்போவுமே வந்து அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சிரிக்க வைக்கணும். நான் எப்போவுமே அப்படி தான் நம்புவேன். அப்போ தான் ப்ராடக்ட் நல்லா வரும். ஸோ சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நானும் சூரியும் ராஜபாளையத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வேடிக்கை பார்க்க வந்துட்டாங்க. சூரி இப்படி கை வச்சாப்புல பல்லாருன்னு ஒன்று விட்டேன். எல்லாரும் நம்பிட்டாங்க. என்னடா இது, இவன் பொதுச் செயலாளர் ஆகிட்டு இப்படி திமிரா நடந்துக்கிறான், மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் அடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்ப வச்சோம், நான் அடிக்கலன்ட்டு. உங்களுக்கு ஒரு கவிதை வேற எழுதிட்டு வந்திருக்கேன், இதை மட்டும் சொல்லிடுறேன். குட்டி குட்டி கடைகளில் எல்லாருமே தேடுவான் மசால். இது கவிதை, அதனால இன்னொரு தடவை சொல்றேன். தோசைக்கு கேப்பான்ல மசால், குட்டி குட்டி கடையில் தேடுவான் மசால். ஆனால் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தரிப்பான் என்னுடைய விஷால். எப்படி இது யாரு பாப்பா, நீ தானே எழுதி கொடுத்த, ஒழுங்கா சொல்லு. வர்ற வல்ல ஏதோ கல்வெட்டுல படிச்சுட்டு வந்திருக்காப்ல. இப்ப இப்ப ப்ரோக்ராம் போயிருக்கப்ப க்ளோஸ்ல கேமரால பார்த்தாங்கன்னா அப்படியே மனப்படம் உள்ள பார்த்துக்கிட்டே இருக்கு, ஃபுல் மனப்பாடம். இன்னும் கொஞ்சம் லேட்டா கூப்பிட்டு மறந்துருப்பாப்ல சொல்லும். எங்க திரும்பி சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. குட்டி கடைகளில் திரும்பி தேடுவான் மசால். கரெக்டா சொல்லுங்க. ஏங்க சொல்லுங்க. குட்டி குட்டி ஏப்பா, நான் வெளிய போறேன்ப்பா. அண்ணா இப்ப இந்த கவிதைக்கு தான் உண்மையிலேயே அசிங்கப்படுத்துறதா? கவிதைக்கு தான் உண்மையிலேயே அடிக்க போறான்னு நினைக்கிறேனே. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருந்து. இப்ப நல்ல கை தட்டல கண்டிப்பா கொடுக்கணும் இவருக்கு. இல்ல இன்னொரு கவிதை சொல்றாரு, கை தட்டிடுங்க. இல்ல அங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி. வணக்கம், ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும், திரைத்துறையை சார்ந்த அத்தனை பேருக்கும், தயாரிப்பாளர்கள் பெரியவங்க அத்தனை பேருக்கும் என்னோட வணக்கம். இத்தனை பேரோட ஆசையும் இன்னைக்கு விஷால் சார் மேலே வந்திருக்கு. மனசார எல்லாருமே வாழ்த்துனாங்க. இதுவே போதும் ஒரு மனுஷனுக்கு, அது எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு இருந்தது ஒன்று போதும். நான் திருப்பி சொல்ல விரும்பல, ஒரே ஒரு வார்த்தை, நல்ல மனிதன், நல்ல மனுஷன். நானும் ஒரு 5-6 படம் நடிச்சிருக்கேன் நான் விஷால் சார் கூட. அப்படி ஒரு மனிதர் சின்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஹெல்ப் அப்படின்னு எமோஷன் ஆயிடுவார். உடனே அவரோட அசிஸ்டன்ட் இருக்காப்புல, ஒருத்தர் 8 அடியில் இருப்பாப்புல, அப்படி அவளை ஹைட்டில் இருப்பாப்புல. அவரை கூப்பிட்டு உடனே அங்கே என்னடா அந்த பாப்பா ஏடா மேட்ரு அப்படின்னு கேட்பாப்புல. அந்த பசங்க ஏடான்னு பார்ப்பா, இல்லை ஒரு சின்ன ஹெல்ப் ஏதோ, அந்த ஃபேமிலி யாருன்னு கூப்பிடுவாப்புல. கூப்பிட்டு உடனே மேனேஜர்கிட்ட சொல்லி அதை சரி பண்ணுவாப்புல. போய் பக்கத்தில் காட்டிக்கிறவே மாட்டாப்புல. டக்குன்னு என் கண்ணு முன்னாடி அந்த வேலை நடக்கும். இந்த மாதிரி நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நடந்திருக்கு. ஆஃபீஸ்க்கு போனப்போ நிறையா அவரால் நிறையா பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இந்த உதவி உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அப்பா அம்மாவோட ஆசை, என்னை பற்றி அப்பா, என்னை பற்றி அம்மா, உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக அவர் எப்போவுமே அவர் ரொம்ப நல்லா இருப்பார். நண்பர்களுக்கு ஒரு உறுதுணையாக உண்மைக்கு நந்தா ரமணா ஆரம்பத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் விட்டு கொடுக்காமல் இருக்கீங்க. அவர் உங்களை விட்டு கொடுக்காமல் இருக்காரு. கண்டிப்பாக இது முதல் படம். அடுத்தடுத்து இங்கே இருக்கிற பெரியவங்க சொன்ன மாதிரி நிறையா படங்கள் பெரிய படங்களாக பண்ணணும். ஒரு பெரிய ஆக்ஷன் படம் பண்ணிட்டேங்க. அடுத்து இதே மாதிரி இறங்காமல் ஒரு ஃபுல் காமெடி ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணுங்க, நல்லா இருக்கும். அது மாதிரியா இருக்கும். ஃபுல் காமெடியில் நம்ம 2 பேர் மட்டும்தான். ஆமாம், அது ஏன்டா ஆக்ஷன் அடுத்து வேண்டாம், அடுத்து ஃபுல் காமெடியாக வச்சு பண்ணுங்க. கருப்பா ஒல்லியா அவர் தெரிப்பாங்க, கருப்பா குண்டா அவர் தெரிப்பாங்க, அவங்க வச்சு பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். என்ன வாழ்த்துக்கள் அதுக்கு சொல்கிறேன். எங்கள் அண்ணன் கேமராமேன் பாலசுப்ரமணியன் அண்ணன்கிட்ட ஒரு 5-6 படம் பண்ணியிருக்கேன். ஆமாம், அண்ணன் வந்து ஒரு தீக்கு சாட்டு வச்சா கூட அது அப்படியே அள்ளு முத்தம் குஞ்சன் போல் இருக்கும். அப்படி ஒரு அழகான ஒரு கேமராமேன். அவரால் அசிங்கம் ஏதாவது கடை தெரியும்னா அவருக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு வாழ்த்துக்கண்ண. என்னோட நண்பர் இயக்குனர் டைரக்டர் கௌரவ் சாரோட அசோசியேட்டாக இப்படே வெல்லும் அந்த படத்தில் நான் பார்த்துருக்கேன். இதோட முதல் படம். உண்மைக்கு ஒரு பெரிய இயக்குனருக்கான ஒரு படமாக அந்த படம் தெரியுது. ஸோ வாழ்த்துக்கள் பிரதர், உங்களுக்கு வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு மனுஷன் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு அவர் திரைத்துறையில் கஷ்டப்படுவாப்புல. எதுக்குமே ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அது கொஞ்சம் கூட இறங்கவே மாட்டாப்புல. அதுக்கு உதாரணம் உண்மை இந்த படம் பார்த்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ என்ன ஒன்று, இப்போ அடுத்து மேக்கப் பண்ணுக்கலாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இந்த ஹீரோக்களுக்கு வந்து டேரக்டரை கூப்பிட்டு ஏதாவது ஒரு மேக்கப் பண்ணுங்க அப்படின்னு அவங்க பதட்டமாயிருவாங்க. ஐயோ என்ன காயம் சொல்ல போகிறாங்களோ, இங்கே காயமா, இங்கே இருக்கா, இங்கே வெட்டா குத்தா என்னடா பதட்டமாக இருப்பாங்க. இனிமேல் அதுக்கு பிரச்சனையே இல்லை. யாராவது விசுவாசத்தை வச்சு யாராவது படம் பண்ணா அவரை கூப்பிட்டு மேக்கப் பண்ண மேக்கப் பண்ண டேரக்டர் சார் என்ன வெட்டின மாதிரி
பாரு இங்கே பாரு அது லேஸ் மேலே ரத்தத்தை அப்ளை பண்ணிவிட்டு சரியாக போதும். வேற என்ன சார்? இல்லை சார் எனக்கு மண்டையில் புலன்ற மாதிரி இருக்குது சார். ஒன்றும் பிரச்சனை இங்கே இருக்கு பாருங்க, பாருங்க இங்கே இருக்கு பாருங்க. இது லைட்டாக மேலே வச்சுருந்தது மாதிரி சார். ஸோ உடம்புல எல்லாத்தையும் மார்க்கு. அவர் அடி வாங்குற இடமே இருக்காது. ஆனால் அதையும் தாண்டி ஏதோ புதுசாக சினிமாவுக்கு வந்த மாதிரி அவ்வளோ ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆர்வம் உண்மைக்கு அந்த இறைவன் இன்னும் மேல் 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 உங்களை கொஞ்சம் எப்பவுமே வச்சிருப்பேன் சார். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒல்லி பெண்ணு குண்டு பெண்ணு விட்டுறாதீங்க சார். அதே மாதிரி இந்த நிகழ்வுக்கு வந்த மரியாதைக்குரிய உதயண்ணனுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. ஸோ இந்த இடத்துல இந்த மேடையில் கண்டிப்பாக ரோமானனுக்கும் சூரியனுக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ரோமானா சூரியனா, ஏன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் உங்கள் 2 பேருக்கும் கண்டிப்பாக நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். ஏன்னா கொஞ்சம் கூட ஒரு ஈகோ அப்படின்றது நாங்கள் இது வரைக்கும் எந்த மேடையில் உங்ககிட்ட பார்த்ததில்லை. அவங்களோடைய நான் ஏறேன் இவங்களோடைய ஏறேன் நீங்கள் 2 பேருமே கேட்குற ஆள் கிடையாது. வாய்ப்புன்னு ஒன்று கேட்டால் கூட எனக்கும் அவனுக்கும் சேர்த்து கொடுங்கன்னு சொல்கிறது தான் அவங்க அழகான நட்பாக பார்க்குறோம். ஸோ மனதாலையும் சரி வெளியும் சரி நீங்கள் எல்லா இடத்துலையும் 2 பேரும் கோல்டாக தான் இருந்திருக்கீங்க. சிரிக்க வச்சிருக்கீங்க, ரசிக்க வச்சிருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் ஒரு பெரிய நன்றி அண்ட் வி லவ் யூ ஸோ மச்ண்ணே. அது என் செல்லம், இது என் டார்லிங். இதே மாதிரி நீங்கள் எப்போ இருக்கணும் அதான் எங்களோட. யூ ஆர் மை ஸ்வீட் ஹார்ட். ஐ லவ் யூ. தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.